நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிராணிக் ஹீலிங்னா என்ன, இதை பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய ஃபவுண்டர் இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி. இவங்க சீன வம்ச வழியை சேர்ந்த ஒரு பிலிப்பினோ. மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனும் கூட. பிராணிக் ஹீலிங்னா என்ன, வாட் இஸ் பிராணிக் ஹீலிங்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஹீலிங் டெக்னிக். நம்ம உடம்பு வந்து எதை அடிப்படையாக கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உடம்பு வந்து தன்னைத்தானே என்ன செய்யும்னா அழகா வந்து ஹீல் பண்ணிக்கும். நம்ம வந்து எந்த விதமான மெடிசன்ஸும் எடுக்காட்டினாலும் உடம்பு வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சல் இதுக்கு வந்து நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்கன்னா மருந்தெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. நல்லா ரசம் வச்சு என்ன செய்வோம்னா குடிப்போம், நல்லா ஆவி பிடிப்போம். ஒரு 2 days நல்ல ரெஸ்ட் எடுப்பாங்க. 2 days கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செஞ்சோம்னா ஹீல் ஆகிடும். இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து கிச்சனில் வந்து ரொம்ப வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ நம்ம கை வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. கட் ஆனோடனே கையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் வருது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போதைக்கு அந்த பிளட்டை நிறுத்துறது மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம்னா நினைப்போம். ஸோ அந்த பிளட்டை வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம பாடிக்கு நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ரொட்டீனுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம்னா போயிடுவோம். நம்ம கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி பொண்ணு வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம்னா கவலையே என்ன செஞ்சுருக்க மாட்டோம்னா பட்டிருக்க மாட்டோம். ஒரு 2 days கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆறி இருக்கும். அது எப்படி ஆறுச்சு அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம்னா கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ அப்போ அதை தான் என்ன செய்கிறாங்கன்னா மாஸ்டர் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க, உடம்பு வந்து தன்னைத்தானே என்ன செய்யுதுன்னா ஹீல் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி ஹீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராணா வச்சு ஹீல் பண்ணுது. பிராணா அது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்டு லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா அதை அழைக்கிறோம். அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் உயிர் சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த பிராணானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம இன்னைக்கு உயிரோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கிறதுக்கு அந்த பிராணா தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. இப்போ பிராணா இல்லை அப்படின்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பேரை கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிராணா தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த குழந்தைங்க கிட்டக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் பிராணனை வாங்காத, என் உயிரை வாங்காத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்போ உடம்பு வந்து எதை வச்சு ஹீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிராணாவை வச்சு தான் என்ன செய்யுதுன்னா ஹீல் பண்ணுது. அப்போ நம்ம கிட்ட அந்த பிராணா எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை சுத்தி பிராணா தான் என்ன செய்யுதுன்னா இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரியல, நம்மளை சுத்தி நம்ம பிராணா வேர்ல்டுக்குள்ளதான் நாம வந்து என்ன செய்யறோம்னா இருக்கிறோம். Everything in the universe including thought and emotion is entirely made up of energy. யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி தான். நம்மளுடைய ஒவ்வொரு தாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி தான். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல பாசிட்டிவா இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாசிட்டிவா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய எனர்ஜி வைஸ்ல நம்ம ரொம்ப எப்படி இருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பியா எனர்ஜெட்டிக்கா என்ன செய்வோம்னா இருப்போம் நம்ம பாசிட்டிவான ஒரு தாட்ல இருக்கும்போது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு தாட்ல இருக்கும்போது நம்மளுடைய எனர்ஜி எப்படி இருக்கும், ரொம்ப எப்படி இருப்போம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருப்போம். எந்த வேலையுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்யவே என்ன செய்யாதுன்னா பிடிக்காது. அந்த வேலையை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டே இருப்போம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணிகிட்டே என்ன செய்வோம்னா இருப்போம். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜியை பேஸ் பண்ணி அது என்ன செய்யுதுன்னா இருக்கு. அடுத்தாப்புல ஈவன் திங்ஸ் லைக் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபைனான்சஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் எனர்ஜி பேட்டர்ன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேஸ் பண்ணி தான் என்ன செய்யுதுன்னா இருக்கு. நம்ம சம் பர்சன்ஸோட பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட எவ்வளோ நேரம் பேசினாலும் நம்மளுக்கு டைம் போகிறதே என்ன செய்யாதுன்னா தெரியாது. ரொம்ப ஹாப்பியாக என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருப்போம். அவங்க கால் வந்தது அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாக என்ன செய்வோம்னா எடுப்போம். சம் பர்சன்ஸை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா பிடிக்காது. அவங்களோட ஒரு நிமிஷம் பேசுறதுக்குள்ள நம்ம 10 டைம் என்ன செஞ்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா வாட்சை பார்த்துருப்போம், டைமை பார்த்துருப்போம். ஆனால் அந்த டைம் வந்து பெருசாக வந்து நகர்ந்த மாதிரியே என்ன செய்யாதுன்னா இருக்காது. அப்போ என்ன காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சம் பர்சனோட எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா ரொம்ப பிடிக்குது.
சம் பர்சனோட எனர்ஜி வந்து நம்மளுக்கு என்ன செய்யலைன்னா பிடிக்கவே என்ன செய்யாம இருக்குது. ஸோ இதுதான் என்ன செய்யுதுன்னா காட்டுது. அப்போ எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஈவன் நம்மளுடைய பிஸ்னஸும் அதே தான். நம்மளுடைய தொழிலும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை அடிப்படையாக தான் என்ன செய்யுதுன்னா இருக்கு. சம் எனர்ஜியில் சம் பிளாக்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் எல்லாமே என்ன செய்யுதுன்னா வருது. அப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன செஞ்சிடும்னா ரெடியும் என்ன செஞ்சிடும்னா ஆகும். அப்போ எல்லாமே எனர்ஜி பேட்டர்னில் இருக்கு. அடுத்தது நம்ம ஹியூமன் சிஸ்டம், நம்மளுடைய உடம்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு உடம்பு தான் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்னா நினைக்கிறோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத இன்னொரு உடம்பும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. இது நம்மளுடைய பிசிக்கல் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊடுருவி என்ன செய்யுதுன்னா இருக்கு. இதை நம்ம என்ன பேர் சொல்லி நம்ம அழைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரா அப்படின்னு சொல்லி அழைப்போம். இன்விசிபிள் பாடி, எத்ரிக் பாடி, எத்ரிக் டபுள், இது மாதிரி நிறைய பேர் வச்சு நம்ம என்ன செய்வோம்னா இதை வந்து நம்ம சொல்லுவோம். பட் ஆரா அப்படிங்கிறத நீங்க நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பீங்கன்னா கேள்விப்பட்ட ஒரு பேரா என்ன செய்யும்னா இருக்கும். அப்ப ஆராக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சக்ராஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் மெரிடியன்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெகுலேட்டிங் த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி த்ரூ அவுட் தி பாடி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வந்து நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக நல்லா ஃப்ளோ பண்ணுறதுக்கு இதுதான் என்ன செய்யுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் வாட் கீப் அவர் மைண்ட், பாடி அண்ட் எமோஷன் இன் பேலன்ஸ். அப்போ இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டை, நம்மளுடைய பாடியை, நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இதுதான் என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்மளுடைய ஆராவை பற்றி என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஸோ ஆராங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளை சுற்றி ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, ஒரு எனர்ஜி ஃபீல்டு நம்மளை சுற்றி என்ன செய்யுதுன்னா இருக்குது. இப்போ இது வந்து பாருங்களேன், நம்மளுடைய வீட்டை சுற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு வால் கட்டி வச்சுருக்கோம். எதுக்காண்டி நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் கட்டியிருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பர்சன்ஸ் திருடணும், இல்ல வேற ஏதாவது பர்சன்ஸ் வந்து டக்குன்னு என்ன செய்யக்கூடாதுன்னா உள்ள வரக்கூடாது, ஆடு மாடு எதுவும் உள்ள வராம நம்ம வீடு வந்து ப்ரொடெக்டடா இருக்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து கட்டி வச்சிருக்கோம். இந்த காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல ஹைட்டா வந்து என்ன செய்வாங்கன்னா கட்டுவாங்க. அப்படியெல்லாம் கட்டினாங்க அப்படின்னா நெகட்டிவான எந்த ஒரு பீப்புளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன செய்ய முடியாதுன்னா உள்ளுக்குள்ளே வரவே முடியாது. அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கட்டியிருப்பாங்க. ஸோ கடவுளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே வந்து என்ன செய்யலைன்னா பூமிக்குள்ளே வந்து என்ன செய்யலைன்னா படைக்கலை, நம்மளையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டடாக எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஃபீல்டு வந்து நம்மளை சுற்றி என்ன செஞ்சுருக்காருன்னா கொடுத்துருக்காரு. இதை தான் நம்ம வந்து ஆரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்னா சொல்கிறோம். அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியை இது அப்படியே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊடுருவி இது வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு இருக்கும். It acts like a shield that balance your physical, emotion and mental well-being. அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஷீல்ட் ஆட்டா என்ன செய்யுதுன்னா இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் ப்ளஸ் நம்மளுடைய எமோஷன், நம்மளுடைய மென்டல் வெல்பீயிங் எல்லாத்தையுமே அது வந்து ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து என்ன செய்யுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. When we are feeling healthy and happy, our aura shines brightly. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இருக்கிறோம் ப்ளஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்ல பிரைட்டாக கண்ணை கூசுற மாதிரி என்ன செய்யணும்னா அப்படி ஷைனிங்காக என்ன செய்யணும்னா இருக்கும். ஆனால் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்டாக ரொம்ப அப்செட்டாக ரொம்ப டல்லாக இருக்கிறோமோ அப்போ நம்மளுடைய ஆரா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். பாருங்க எவ்வளோ டல்லாக எப்படி டர்ட்டியாக இருக்குது பாருங்களேன். ஸோ இது மாதிரி என்ன செய்யணும்னா இருக்கும். அதனால தான் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இரு அப்படிங்கிறாங்க. பாசிட்டிவானா நல்ல தாட்டு நல்ல எமோஷனோட இருக்கும்போது நம்மளுடைய ஆரா வந்து நல்ல பிரைட்டாக ஷைனிங்காக வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது. இப்போ ஆராக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து சக்ராஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. நம்மளுக்கு எவ்வளோ சக்ராஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு 11 மேஜர் சக்ராஸ் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு சக்ரா இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்கனை எல்லாத்தையும் இந்த சக்ரா தான் என்ன செய்யும்னா கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் என்ன செய்யும்னா இது வந்து வேலை செய்யுது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எமோஷன்ஸையும் இது வந்து என்ன செய்யுதுன்னா, இதுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு சக்ராவுக்கும் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. இந்த சக்ரா என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது அழகா கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ்ல இது வந்து அழகா வந்து என்ன செய்யும்னா அப்படியே வந்து சுத்தும். இது கிளாக் வைஸ்ல சுத்தும் போது இது கிளாக் வைஸ்ல சுத்தும் போது இது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேச்சர்ல இருந்து எனர்ஜியை ஃபுல்லாத்தி இது என்ன செய்யும்னா அழகா வந்து எடுத்துக்கும். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் போது நம்ம உடம்போடைய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வந்து இது என்ன செய்யுதுன்னா வெளியில வந்து என்ன செய்யுதுன்னா தள்ளுது. இதுதான் வந்து இந்த சக்ரா வந்து பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த சக்ராஸ்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, இந்த சக்ரா வந்து சரியா ஒர்க் ஆகலை அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஆர்கன்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருமலா இருக்கலாம், இல்லை டான்சஸ் வரலாம், இல்லை மம்ஸு, இல்லை வேற தைராய்டு இஷ்யூஸ், இது மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா வரும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ராவை நம்ம ஹீல் பண்ணணும் அப்படின்னாலே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஆர்கனை என்ன செய்யுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியை வந்து என்ன செய்யலாம்னா அழகாக வந்து ஹீல் வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் they are responsible for the proper functioning of the whole physical body and its different parts and organs. அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய ஹோல் ஃபிசிக்கல் பாடியும் நல்லா வந்து இயங்குறதுக்கு இது இந்த சக்ராஸ் தான் வந்து என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. Some chakras are centers of cyclic faculties. Activating of certain chakras may result in the development of a certain cyclic faculties. சில சக்ராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைக்ளிக் ஃபேக்கல்டிஸை தூண்டக்கூடிய தன்மை வந்து இருக்கு. இப்போ நம்ம பிராணிக் ஹீலிங்ல நீங்கள் 2 days கோர்ஸ் படித்தோம் அப்படின்னா, நம்ம கைகளில் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சக்ரா வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. இந்த 2 சக்ராவையும் நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா நல்லா ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. இது நல்லா ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோடைய எனர்ஜி எல்லாத்தையும் நம்மளால அழகாக நம்ம கையில் வந்து என்ன செய்ய முடியும்னா ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு பர்சனுடைய ஆராவை நம்மளால கண்ணில் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஆனால் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரா எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கைகளால் என்ன செய்ய முடியும்னா டச் பண்ணி அழகாக ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சக்ராஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்ணில் பார்க்க முடியாது. அது சம் கிளாரிவாயின்ஸான பீப்புளால முடியும். பட் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பிராணிக் ஹீலிங் அந்த 2 days கோர்ஸில் இந்த சக்ரா நல்லா ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம கைகளால் அழகாக வந்து என்ன செய்ய முடியும்னா அதை தொட்டு பார்க்க முடியும். நம்ம சக்ராஸில் இருக்கக்கூடிய டிசீஸ் எனர்ஜி இது எல்லாத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அழகாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெரிடியன்ஸ் ஆர் இன்விசிபிள் சேனல்ஸ் தட் ஃப்ளோ த்ரூ அவுட் தி பாடி. அப்போ மெரிடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாடிகள், இது வந்து எங்கே ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா ஓடிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து கண்ணுக்கு தெரியாம அது வந்து இருக்கு. They carry prana from the chakras and aura to every cell and organ. அப்போ இந்த நாடி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிராணாவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சக்ராஸ் கிட்டக்கு இருந்து ஆறால இருந்து எடுத்து அதை கொண்டு போய் நம்மளுடைய எல்லா செல்கள் ஆர்கன் எல்லாத்துக்கும் இதுதான் வந்து என்ன செய்யுதுன்னா பிராணா வந்து என்ன செய்யுதுன்னா சப்ளை வந்து என்ன செய்யுதுன்னா பண்ணிட்டு இருக்கு. பேலன்ஸ்ட் எனர்ஜி பாத்வே ஸ்மூத் the passage of life force. அப்போ இந்த மெரிடியன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிராணா ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சர்க்கிளாக என்ன செஞ்சுட்டே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அழகாக ஓடிட்டே இருக்கணும். இது இந்த ஃப்ளோ வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் எனர்ஜி வந்து என்ன செய்யும்னா ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த சக்ராஸ்ல தான் நம்மளுக்கு வந்து சம் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன செய்யும்னா வர ஆரம்பிக்கும். ஸோ blockages may disturb the flow of prana. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிராணா வந்து என்ன செய்யாதுன்னா சப்ளை வந்து என்ன செய்யாதுன்னா பண்ணாது. அப்போ பிராணா அந்த இடத்துக்குள்ள போகலை அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன ஆகும், டிசீஸ் எனர்ஜி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு எனர்ஜி பிளாக் வந்து ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிராணா வந்து அப்படியே என்னுடைய பாடியில் அப்படியே சர்க்கிளாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து பிராணா வந்து ஃப்ளோவே ஆகலை, கொஞ்ச நாளைக்கு ஃப்ளோ ஆகலைன்னா பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு ஃப்ளோ ஆகலை அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரானிக்கான நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸாக என்ன செய்யுதுன்னா வருது.
அப்போ அந்த இடத்துல ஃப்ளோ நிற்கும் போதே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் எனர்ஜி அந்த இடத்துல உருவாகுது. அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுது. அப்போ நம்ம பிராணிக் ஹீலிங்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டிசீஸ் எனர்ஜியை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா நல்லா வந்து என்ன செய்யறோம்னா கிளென்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கைகளால் என்ன செய்வோம்னா எல்லா சக்ராஸும் ஒரே அளவில் இருக்கா, எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் எனர்ஜி எல்லாத்தையும் என்ன செய்வோம்னா ரிமூவ் பண்ணுவோம். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம அந்த டிசீஸ் எனர்ஜியை எங்கே போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு வந்து என்ன செய்வோம்னா ஒரு பவுலில் போட்டு வச்சுக்குவோம். தண்ணி வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் என்ன செஞ்சோம்னா சதைச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களுடைய சக்ராஸில் இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் எனர்ஜியை எடுத்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே அந்த கல் உப்பு தண்ணி இருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்னா போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான். இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா நல்லா சுற்றி போடுறோம். அப்போ நம்ம எதை நம்ம சுற்றுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆறால் தான் என்ன செய்வாங்கன்னா சுற்றுவாங்க. இப்படின்னு என்ன செய்வாங்கன்னா நல்லா வந்து கிளாக் வைஸ் சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 3 times என்ன செய்வாங்கன்னா சுற்றுவாங்க. சுற்றி போட்டதுக்கு அப்புறமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு இப்போ நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா சொல்லுவோம். அப்போ உப்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாத்தையும் என்ன செய்யும்னா இது வந்து சிதைக்கும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு போனோம் அப்படின்னா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பலையை வச்சு என்ன செய்வாங்கன்னா சிறகடிப்பாங்க. அப்போ வேப்பலையை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறால் இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் எனர்ஜியை தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா எடுத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா போட்டிருக்காங்க. இப்படி மேல இருந்து என்ன செய்வாங்கன்னா எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க. மசூதியில போய் நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா மந்திரிச்சுட்டு வருவோம். மந்திரிச்சுட்டு வந்தோடனே நம்மளுக்கு நல்லா இருக்கு அப்படிம்போம். அவங்க என்ன செய்வாங்க மயில் தோகையை வச்சு என்ன செய்வாங்கன்னா நம்மளுக்கு இப்படி பண்ணுவாங்க. பண்ணோடனே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிடும். அப்போ அவங்களும் எதை கிளென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஆறால் இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் எனர்ஜியை தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க, ஜாதகத்தில் நம்மளுக்கு டைம் சரியில்லை. அவங்க பரிகாரத்துக்கு என்ன சொல்லுவாங்க, கடலில் போய் என்ன செய்யுங்கன்னா குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கடலில் என்ன இருக்குது நல்லா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு. அப்போ உப்பு என்ன செய்யும் நம்ம ஆறால் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருதுன்னா சதைச்சிருது. நம்ம அப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போனோம்னா அந்த இடத்துல நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சக்ரா வந்து என்ன செய்யுதுன்னா நல்லா வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன செஞ்சிருக்குன்னா நடந்திருக்கு. ஆனால் அந்த பீப்புளுக்கு வந்து என்ன காரணத்துக்காண்டி நம்ம வந்து வேப்பலையை வச்சு சருகடிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 18 years வந்து இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரிசர்ச் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சம் பீப்புளால் யூஸ் பண்ணக்கூடிய சம் டெக்னிக்கை எல்லார் கையிலையும் அழகாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சயின்ஸாக வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அப்போ சயின்ஸ் அப்படிங்கும்போது சம் ஸ்டெப்ஸ் வந்து என்ன செய்யணும்னா பிராணிக் ஹீலிங்கில் இருக்கும். அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 days ஒர்க் ஷாப்பில் நம்ம வந்து என்ன செய்வோம்னா சொல்லிக் கொடுப்போம். அப்போ அந்த 2 days வந்து நீங்கள் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலி வேதனை எல்லாத்தையும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன செய்ய முடியும்னா சரி பண்ணிக்க முடியும். இந்த ஹீலிங்கில் நம்ம யாரையாவது டச் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாரையுமே என்ன செய்ய மாட்டோம்னா தொடவே மாட்டோம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி தள்ளி நின்று தான் நம்ம என்ன செய்வோம்னா ஹீல் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது கொடுப்போமா அப்படின்னா அதுவும் என்ன செய்ய மாட்டோம்னா கொடுக்கவே மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணை மருத்துவம் தான். அவங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு மெடிசனையும் அவங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது கூட சேர்த்து இவங்க வந்து இந்த ஹீலிங்கும் என்ன செய்யணும்னா எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு அப்படின்னா அந்த சுகருக்கு உண்டான டேப்லெட்டையும் எடுத்துட்டு இவங்க ஹீலிங்கும் நம்ம கிட்டக்க எடுத்தாங்க அப்படின்னா இவங்களுடைய சுகர் லெவல் வந்து நல்லா கம்மியாகும். அப்போ டாக்டர்கிட்ட போய் என்ன செய்வாங்க ரிப்போர்ட் காட்டுவாங்க. அப்போ டாக்டர்கிட்ட இவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு சுகர் கம்மியாக இருக்குல்ல, எனக்கு மெடிசனை கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டாக்டர் உடனே கம்மி பண்ணிடுவாங்களா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, 3 மாதம் இதே மாதிரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் 3 மாதம் அவங்க ஹீலிங் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் நல்லா மெயின்டைன் ஆகுது.
அப்போ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனை வந்து என்ன செய்வாங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துணை மருத்துவம் தான். நம்ம வந்து டாக்டர்ஸோட நம்ம இணைஞ்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா இதை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இது கூட நீங்கள் எது கூட வேணாலும் இணைஞ்சு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா அழகாக வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு மெடிசனையும் நாம் வந்து என்ன செய்ய வேண்டாம்னா நிறுத்த வேண்டாம். இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பி தான் நம்மளுடைய பிராணிக் ஹீலிங். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்களேன், ஃபிசிக்கல் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெயின் இருக்குது. இம்மீடியட்டாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயின்லேருந்து என்ன செய்ய முடியும்னா நல்லா வந்து ரிலீவ் ஆக முடியும். ஃபாஸ்ட் ரெக்கவரி, நம்ம வந்து ஒரு ஸ்பீடாக நம்மளுக்கு வந்து ஹீல் ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நம்ம என்ன செய்யலாம்னா நீங்கள் வந்து மெடிசனும் எடுத்து ஹீலிங்கும் எடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன செய்வீங்கன்னா ரெக்கவர் வந்து ஆகிடுவீங்க. அடுத்தாப்புல கிரானிக்கான ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அழகாக வருஷக்கணக்காக இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அழகாக வந்து என்ன செய்ய முடியும்னா சரி பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய முட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேய்மானம் அதெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அந்த உறுப்பை வந்து என்ன செய்ய முடியும்னா சம் கலர் பிராணா மூலமாக அதை ரீஜெனரேட்டும் என்ன செய்ய முடியும்னா பண்ண முடியும். ஓகே, ஃபிசிக்கல் லெவல் தானா அப்படின்னா கிடையாது. மைண்டுக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். எமோஷ்னலில் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், ப்ளஸ் எமோஷ்னல் ரிலீஸ், இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும் எமோஷ்னல் லெவலில். அடுத்து வந்து பாருங்கள் மென்டல் லெவலில். ஸோ மென்டல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். ப்ளஸ் மென்டல் ஸ்டாமினா, எமோஷ்னல் கிளாரிட்டி, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஸ்பிரிச்சுவல் க்ரோத், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தையும் நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியும். நம்ம நினைப்போம்ல பிராணிக் ஹீலிங்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிசிக்கல் பாடி எமோஷ்னலுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலோடைய வளர்ச்சிக்கும் இது வந்து என்ன செய்யும்னா ஹெல்ப் பண்ணும். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பை கனெக்டிங் வித் யுவர் இன்னர் ஷெல்ஃப் அண்ட் த யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் எனர்ஜியும் யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டு, இன்னர் பீஸ், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா கிடைக்கும். இப்போ ஆன்மீக வளர்ச்சி அடையும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்யூஷன் வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக்காக நம்மளால் என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். நம்மளுடைய சோலோடைய வளர்ச்சிக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ இதை எதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்டிவ் கேர். இப்போ சிலர் நினைப்பாங்க நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன், எனக்கு எதுக்கு பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பட் நோய் வராமல் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ப்ரிவென்டிவ் ஹீலிங்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். நம்ம ஹீலிங் நம்ம ரெகுலராக நம்மளுக்கு நாமே செல்ஃப் ஹீலிங் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நோய் வராமல் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ப்ரிவென்டிவாக நம்மளால் ப்ரொடெக்டிவாக என்ன செய்ய முடியும்னா இருக்க முடியும். ப்ளஸ் ஃபாஸ்டர் ரெக்கவரி, இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்லீப்பு, இதில் எல்லாமே நம்மளால் என்ன செய்ய முடியும்னா பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து என்ன செய்யும்னா ஆகும். ஒரு பெரிய ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் அழகான ஒரு தீர்வை வந்து என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும் பிராணிக் ஹீலிங்னால. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாருமே சொல்லுவோம்ல, யாரோ சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்னா சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ எல்லாருக்குமே நம்ம என்ன செய்யலாம்னா அழகாக வந்து என்ன செய்யலாம்னா ஹெல்ப் பண்ணலாம். இன்க்ரீஸ்ட் எனர்ஜி லெவல், ஈவன் எங்கேஜாக இருப்பாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக என்ன செய்யும்னா இருக்கும். ஒரு 2-3 வேலை செய்கிறதுக்குள்ளே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா ஆயிடுவாங்க. ரெகுலராக நம்மளுக்கு நாமே ஷெல்ஃப் ஹீல் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ரெகுலராக பண்ணுறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்மளுடைய ஆரா, நம்மளுடைய சக்ராஸ் எல்லாத்தையும் நம்ம கிளென்ஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா எனர்ஜி வந்து கொடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இது வேறு எதுவுமே கிடையாது. அது மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்க்ரீஸ்டாக என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ப்ளஸ் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாமே நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அழகாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கெரியர்லேயும் நம்மளால் நல்ல ஃபோக்கஸ்டாக என்ன செய்ய முடியும்னா இருக்க முடியும். கான்சன்ட்ரேஷன், குழந்தைங்களுக்கு நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அவங்க புக்கை எடுத்து வச்சோடனே 10 கொஸ்டின் என்ன செய்வாங்கன்னா வேறு ஏதோ ஒரு பக்கம் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு தாட் ஓடும். அப்படி இல்லை அப்படின்னா அதுலேருந்து டைவெர்ட் ஆகிறதுக்கு அவங்க என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு பசிக்குதுமா, எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து ரெகுலராக நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து என்ன செய்யணும்னா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இந்த ஆறால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாட்ஸ் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருக்கும்.
அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டைவர்ட் பண்ணோம். நம்ம நல்லா ரெகுலராக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்லா அவங்க ஆறாவை நல்லா கிளென்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே அவங்களுடைய தாட் ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகும்போது அவங்களால ஃபோக்கஸ்டாக அவங்களுடைய ஸ்டடீஸில் என்ன செய்ய முடியும்னா பண்ண முடியும். அப்போ நம்ம இதை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செல்ஃப் கேர், பர்சனல் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே நம்மளால என்ன செய்ய முடியும்னா பண்ண முடியும். பிராணிக் ஹீலிங் வந்து நம்மளுடைய மைண்டு, பாடி, ஸ்பிரிட் எல்லாத்துக்குமே இது வந்து என்ன செய்யுதுன்னா நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராணிக் ஹீலிங்கோடைய பெனிஃபிட்ஸ். கம்மிங் 22nd and 23rd வந்து நம்மளுடைய மதர் பிராணிக் ஹீலிங் சென்டர் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிராணிக் ஹீலிங் கோர்ஸ் இருக்குது. யாரெல்லாம் படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் வாங்க. கம்மிங் 28th and 29th வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது, சாட்டர்டே சண்டே அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் மார்ச் மாதம், இந்த மாதம் தான். ஸோ நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கேயும் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா தாராளமாக படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு கிரேட் இன்விகேஷன் சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா முடிச்சுக்கலாம். ஸோ கண்ணோட முடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and served. From the center which we call the human race, let the plan of love and light work out and make see the door where he will dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. Nanji Pratane. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimanila, to all the great ones, Holy Gurus, Holy Master, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings. For the deeper understanding of this session, thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை பொண்ணாக்கி வந்து